ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது நிக்கோலஸ் சொல்லக்கூடிய இவங்க கிட்டத்தட்ட 1 மாசமா பிரிஞ்சு இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வெட்டிங் டே கூட இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, கெட் டுகெதர் மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மல்டிவாஸ்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அதை செலிப்ரேட்டும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இவங்க லைஃப்ல வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹஸ்பண்ட் நிக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்களாம். ஸோ அதுக்கு வரலட்சுமி அவங்க சேரெல்லாம் கட்டிக்கிட்டு இவரை சர்ப்ரைஸாக விசிட் பண்ணலாம், அதாவது சர்ப்ரைஸாக வெல்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய ஹஸ்பண்ட் நிக்கோலஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வரலட்சுமிக்கு தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அன்பை பகிர்ந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த விஷயங்கள். இவங்களுடைய மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நிக்கோலஸ்க்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து மகள்கள் கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 18+ அதிகமானவங்க. அவங்களுடைய நிக்கோலஸோடைய பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் இவங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக நிம்மதியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிக்கோலஸ் அவர்கள் அந்த அளவுக்கு வரலட்சுமியை சூப்பராக கேர் பண்ணி டேக் கேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னும், அதே மாதிரி வரலட்சுமி அவங்களும் நிறைய பேட்டில் சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணி என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஈவெண்ட் போகிறது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த 1 மந்த் லாங் டிஸ்டன்ஸ்ன்றது இவங்களுக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக இருந்ததாகும். இப்போ இவரை பார்த்ததுனே ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வரலட்சுமி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி ஷோ, டிவி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் இவங்க 2 பேரும் கப்பிள்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வளம் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்கே ஆளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிஸ்னஸ் வேலை இருக்கிறதால அதிகமாக ஃபாரின் ட்ரிப் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு, இவங்களுக்கு ஒரு சில ஷூட் இருக்கிறதால சில படத்தங்கள் கமிட்மெண்ட்ஸ் தான் இருக்கிறதால இந்தியாவுக்குள்ளேயே இவங்களும் சுற்றிட்டு இருக்க மாதிரி 2 பேரும் பிஸியாக இருந்தாலும். ஸோ இந்த பிஸி ஷெடியூல்கெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் நார்மலாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவரை நான் விசிட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்கள்.